எந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன்? கதாநாயகன்னா யாருங்க? தன்னை நம்பியவர்களை தான் என்ன சொன்னோமோ அதை செய்பவன், நம்பியவர்களை காப்பவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுபவன். அவங்க தானே கதாநாயகன். தாவைக்கால தம்பி விஜய் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? முதல்ல எடுத்த உடனே போதை மருந்து இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம் சொல்றாங்க. அவர்களுடைய ஒரு வேட்பாளர் 10 நாளைக்கு முன்னாடி கஞ்சா கடத்தல்ல சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வெளியில வந்தவர். இன்னொரு வேட்பாளர் பாலியல் குற்றவாளியாக அறியப்பட்டு அவரும் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு வெளியில் வந்தவர். இப்படி ஒரு நிலையில் தம்பி விஜய் இந்த போதை மருந்து இல்லை, அதை ஒன்றை மட்டும் என்னால் தாங்கவே முடியல, அதை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு போதையை பற்றியோ போதை மருந்துகளை பற்றியோ பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது சொல்லாதீங்க. அடுத்து அண்ணன் நாம் தமிழர்ல அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமானின் தம்பிகள் தங்கைகள் அருமையாக தமிழ் பேசக்கூடியவர்கள். தன்னுடைய ஏற்றுக்கொண்ட தலைவரை, தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை விடாப்பிடியாக மாறாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சீரியஸாக காமெடி செய்கிறார். 5 மாநிலத்தில் 5 தலைநகரங்களை கொண்டு வருவாராம். அவர் சொல்கிறார் 5 தலைநகரங்கள் கொண்டு வருவோம். இப்படி இதற்கு ஆடு மாடி கோழிகளை பற்றி எல்லாம் பேசுவார். அதெல்லாம் பார்த்தா நம்ம கிராமத்துல நல்லா பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் அவை ஏதாவது கதைக்குதவுமா என்று பார்க்கணும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது எங்களுடைய காப்பி. எப்பொழுதுமே ஸ்டிக்கர் அரசியல் செய்யக்கூடிய, கடந்த 5 ஆண்டுகளாக மும்முரமாக ஸ்டிக்கர் அரசியல் செய்து அதிமுகவின் திட்டங்களுக்கெல்லாம் தாங்கள் திறப்பு விழா செய்து ஒரு பெயரை ஒட்டிக்கொள்கிற, தாங்கள் பெயரை பெற்றுக்கொள்ள முனைகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தேர்தல் ஒரு ஆட்சி தேர்தல் அறிக்கையிலும் பிரதிபலித்திருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்லணும். இன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த டிவியை பற்றியே பேசிட்டு இருக்குது. அந்த டிவியை கொடுத்துட்டு பின்னாலேயே கேபிள் டிவி ஒன்று உள்ளே நுழைந்தது. நினைவு இருக்கா? எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் 100 ரூபாய் 200 ரூபாய் என்று மிகப்பெரிய அளவில் வசூலிக்கப்பட்டது. அப்படி இந்த 8000 ரூபாய் கொடுப்பதிலுமே என்ன இருக்கிறதோ உள்குத்து என்று உண்மையிலேயே பயமாக இருக்கிறது. ஒரு டிவியை கொடுத்துட்டே பின்னாடி கேபிள் டிவிக்கு உள்ள விட்டவங்க நாளைக்கு இந்த 8000 ரூபாயில என்ன இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க அதன் தலைமை குடும்பத்துக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியாதா? எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி விக்னேஷ் சொன்னார், அம்மாவை தலைவியாக கொண்ட கட்சி. நீங்க எப்படி அம்மாவை மறந்தீங்க? அம்மாவை மறக்கல தம்பி, அம்மாவை நாங்க மறக்கல. நாங்கள் எங்கள் அளவில் பேசிக்கொண்டிருந்தோம். எங்கள் அளவில் இங்கே இருக்கக்கூடிய, அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதரிகளையும் இங்கே இருக்கக்கூடிய இதில் நிற்கக்கூடிய சகோதரிகளை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம். அம்மாவை எப்படி மறக்க முடியும் நினைக்கிறீங்க? அம்மாவை நாங்கள் மறந்தாலும் நீங்கள் யாரும் மறப்பதாக இல்லை. அம்மாவை மறக்கவும் முடியாது. ஒரு யுகத்துக்கான தலைவி. இன்னும் ஒரு யுகமானாலும் எங்கள் அம்மாவின் திட்டங்களும் எங்கள் அம்மாவின் புகழும் இந்த தமிழ்நாட்டில் நீடித்து நிலைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கை பற்றி நினைக்கும் பொழுது அம்மாவின் நினைவு யாருக்கும் வராமல் இருக்காது என்பது உண்மைதான். ஆனால் அங்கே அம்மாவுக்கு பின் 4.25 வருடம் ஆட்சி செய்தாரே அந்த எளிய பாமர தமிழன், கிராமத்து விவசாயி, உண்மையான பச்சை தமிழன் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை பற்றியும் நீங்கள் நினைக்காமல் இருக்க முடியாது. எவ்வளவு அமைதியா இருந்தீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை, நீங்க எப்படி பேச முடியுது? டாக்டர் ஷர்மிளா, உண்மையிலேயே கேட்கிறேன், ஒரு பெண்ணாக உங்களால் எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களும் எல்லாரும் பெற்றவர்கள் தானே. எப்படி இருக்கிறது? எப்படி, என்ன தைரியம் அது? அண்ணா யூனிவர்சிட்டியில, இவ்வளவு ஒரு பாப்புலர் யூனிவர்சிட்டியில, உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. கேட்டா அவ ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்தா. பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலேயே குற்றத்தை திருப்புவது. கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு கற்பழித்தார்கள். நல்ல வேளை கொலை பண்ணல, அந்த பொண்ணு தப்பிச்சுக்குச்சு. ஆனா 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு. கேட்டா அவளும் அந்த நேரத்துல அங்கேயே இருந்தா. ஆண் நண்பரோட ஏன் பேசிட்டு இருந்தா? அப்புறம் இப்ப விளாத்தி குளத்தில் நடந்தது. ஆறானத்தம், நீங்க அரக்கோணத்துக்கு பக்கத்துல
இல்லைங்க. வீட்ல இருந்து வெளியில ரோடுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த குழந்தை சொல்லிச்சான். அதை போய் பார்த்துட்டு வந்த ஒரு தோழி சொன்னாங்க, அந்த வர்றப்ப சொல்லுதான் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட, அங்க போகாத, அங்க பேட் டச் பண்ற அங்கிள் இருக்காங்க, அங்க போகாதேன்னு அழுதுகிட்டே சொல்றதா. இதெல்லாம் அதை பார்த்து விட்டு எங்களுக்கெல்லாம் அப்படியே மனசு குமரி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பேசக்கூட முடியல, அவ்வளவு ஒரு ஆற்றாமையாக இருக்கிறது. விளாத்திகுளத்தில் 17 வயதான குழந்தை அப்பாவிடம் கேட்பாளாம், நான் மெரைன் இன்ஜினியர் ஆகணும்ப்பா, எனக்கு காசு கட்டுவியா, நான் படிப்பேன், நான் நல்லா படிக்குமா. எவ்வளவு கனவுகளோடு அந்த குழந்தையை வளர்த்திருப்பார்கள். இப்ப வந்து சொல்லலாம் திமுக காரங்க, இதற்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும், இது வந்து திமுகவுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. ஆட்சி நிர்வாகம், உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை சரியா வச்சிருக்கணும். சட்டம் ஒழுங்கை சரியாக வைத்திருக்க வேண்டியது யார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தம்பி சொன்னார், தம்பி இடும்பாவனம் கார்த்தி என்ன சொன்னாங்கன்னா, வீடு அவ்வளவு மோசமான நிலையில வீடு இருந்தது. தம்பி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்காகத்தான் அப்ப நாங்க ஒரு அருமையான திட்டத்தை, அம்மா இல்லம், அம்மா வீடு கட்டி கொடுக்கும் ஒரு அருமையான திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ் குடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பீங்க. வீடு கட்டி அப்புறம் அதுல ஃப்ரிட்ஜ் முதல்ல கொடுப்போம். எல்லாம் சொன்னாங்க, முதல்ல குடுக்குற ஃப்ரிட்ஜ் தான் எங்க வைக்கிறதுன்னு கேக்குறாரு அண்ணன். அதை வெச்சுக்கலாம், அங்கேயே ஒரு இடம் பண்ணி அதுக்கு ஒரு இது, அதுவும் வந்து நாங்களே சொல்லிடுவாங்க. அண்ணன் OSM கிட்ட கேளுங்க, அவங்க வந்து கரெக்டா அதெல்லாம் எங்கள் கழக நிர்வாகிகள் விட்டுட்டு ஓட மாட்டாங்க, கூட இருப்பாங்க. அந்த வீடுகள் அத்துணை பேருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்பது எங்கள் அறிக்கையில், எங்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கிறது என்று 5 வருடங்களில், அவசரப்படாதீங்க, 5 வருடங்களில் வந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்படி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா, ஒருவேளை அண்ணன் OSM சொல்லி இருக்கலாம், இப்படி இருக்கிறது எங்கள் பகுதியில், இதையெல்லாம் மாற்றி தர வேண்டும் என்று. நிச்சயமாக இந்த முறை இன்னும் 1 மாதம் கூட இல்ல, அதிமுக 1 மாதம் இருக்கு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன், எங்கள் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் அடுத்த 5 வருடங்களில் தமிழகம் தன்னிறைவடையும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அழகா இருந்தார், ஆமா, ஆனா அவர் அழகு மட்டுமல்ல, வெறும் திரைப்புகழ் மட்டுமல்ல, அவர் மக்களை நினைத்தார், வள்ளல் தன்மையோடு இருந்தார், தான் சம்பாதித்ததை எல்லாம் மக்களுக்காக வாரி வாரி வழங்கினார். 36 ஆண்டுகள் தொடர்ந்து அரசியல் இயக்கத்தில் பயணம் செய்தார் தம்பி அனந்தஜித். ஆமா, தெரிந்து கொள்ளுங்கள், அடிப்படையை இதுவரை இந்த 2 வருடங்களிலாவது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கணும். படிச்சவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, பரவாயில்லையே இந்த கட்சி பரவாயில்லையே, இந்த தலைவர் பரவாயில்லையேங்கிற ஒரு எண்ணத்தை, நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருக்க வேண்டும். அந்த விதத்துல நாம் தமிழர் அளவுக்கு நீங்க இல்லையே. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசுறாங்க, அவர்களால் எடுத்து அவர்கள் தலைவர் அதற்காக பேசுகிறார் எங்கள் அண்ணன். ஆனாலும் அவர் போகும் போக்கு இப்போதைக்கு ஊர் போய் சேராது தம்பி. நீங்கள் வேதாரண்யத்தில் MLA ஆக வேண்டும் என்று எங்கள் அண்ணன் OSM மீறி நான் நினைத்தால் கூட அது நடப்பதற்கு இப்போது வரைக்கும் உங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறதா. நியர் ஃபியூச்சர்ல இப்போதைக்கு சான்ஸே இல்லைங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த தேர்தலோடு உங்கள் மீது ஆணையாக சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் தோற்று போவார். நிச்சயமா நடக்கும், 2 தொகுதிகளிலும். மேம், அதுக்காக தான் ஒரு தொகுதியை பாமக கூட்டு கொடுத்துருக்கீங்க. அது வேற, அது எங்களுடைய கூட்டணியில் 1000 நடக்கும். இதை ஏன் விட்டு கொடுத்தீங்க, இவங்களுக்கு ஏன் இவங்களை கொடுக்கல, இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது, யாருக்கும் அதிகாரம் இல்ல. இன்னும் எடுத்த ஸ்டிக்கர் அரசாங்கம் சொல்லிட்டது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸ்டிக்கர் அரசாங்கம்னு நாங்க வந்து சும்மா சொல்லல, அது சொன்னா இந்த காலை உணவு திட்டம்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல, அந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிக்கப்படும். அது 2019-20 அண்ணன் எடப்பாடியாரின் அரசு அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்த பொழுது அப்பதான் கொரோனா வந்தது, அதனால அந்த திட்டம் தள்ளி போச்சு. நிறைய பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பம்பு செட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒவ்வொன்றையும் பேச போனா விவசாயிகளுக்கு கரும்பு கொள்முதல் நிலையங்கள் இல்லாம 30 லட்சம் டன் நெல் வீணா போகுது மழையில கொட்டி. இவ்வளவு அப்ப போய் பார்க்கறதுக்கும் எங்கடம் தான் ஓடினார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவேன் என்பது கனவில் கூட நினைக்க கூடாது, நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சாமானிய நாட நமது பிரச்சனைகளை பற்றி தெரிந்த புரிந்த நமக்காக ஆட்சி செய்யக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி தான் வரும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தின் அத்துணை பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும்.
அதான் அவ்வளவுதான். நன்றி.